இது உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் முகலாயர் ஆட்சி காலத்தில் இது இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இடிக்க முடியல. கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இதுதான் முன்னாடி இந்த கோயிலோட தெப்பக்குளமாக இருந்திருக்கு. இப்போ அந்த குளமே இல்லை, அதெல்லாம் மூடிட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டத்தில் 1000 வருஷம் பழமையான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோங்க. ராமர் சீதை மீட்கிறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிவன் கோயிலில் தான் எல்லை வச்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்காரு. அதுதாங்க இந்த கோயிலோடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் தோசை நீங்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கும்பராசியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. இந்த கோயிலில் என்னென்ன இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி ராம்நாத் டாக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்குல்ல, இதுதான் முன்னாடி இந்த கோயிலோட தெப்பக்குளமாக இருந்திருக்கு. இப்போ அந்த குளமே இல்லை, அதெல்லாம் மூடிட்டு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க. அதான் தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் கோயிலோட தலைவாசல். உள்ள வந்த உடனே ஒரு கொடிமரம் இருக்கு. இந்த கொடிமரத்துக்கு உச்சியில பாருங்களேன், ஒரு காளை மாடு மாதிரி ஒன்று இருக்கு. பாருங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சிருக்காங்க. இது அப்போ உள்ள கொடிமரம் தான். இந்த கொடிமரத்தில் பாருங்க, சிவன் பார்வதி, லிங்கம் இருக்கு. இங்கே பிள்ளையாரு, நந்தி இருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். உள்ளே வந்தோடனே பிள்ளையார் தான் கும்பிடணும். பிள்ளையார் போய் உன்னை வழிபடுவோம். இதுவுமே 1000 வருஷம் பழமையான அந்த சிலை தான். அந்த சிலை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க. பழங்காலத்து கற்கள் வச்சு செதுக்கி கட்டியிருக்காங்க இந்த கோயில். இது இந்த சின்ன சின்ன இடமே, நிறைய இடமே இந்த இடத்துல பழங்காலத்து கற்கள் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே நிறைய சிற்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன சிலை எல்லாமே அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே நம்ம அதை பார்ப்போம். அதையும் நான் உள்ளே வந்தோடனே பார்த்தேன். நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டி சிலையெல்லாம் நிறையா வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பாலமுருகன் சன்னதி. இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் திருப்பாலக்குடியில் மந்திரநாத சுவாமின்னு ஒரு சுவாமி நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும், மேலே கொடுக்குறமே பாருங்கள். அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த கார்னரில் விநாயகர் கோயில், இங்கிட்டு பாலமுருகன், அங்கேயும் பாலமுருகன் தான் இருந்தார், இங்கேயும் பாலமுருகன் தான் இருக்காரு. கோயிலோட லெஃப்ட் சைடில் சண்டிகேஸ்வரர் இருக்காரு. ஸோ இதை நான் எதனால சொல்கிறேன்னா, அப்போ கோயிலெலாம் வந்து ஒரே மாதிரி அமைப்பில் தான் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த சுவாமி தான் இருக்கணும், அவரை ஃபஸ்ட்டு கும்பிடணும், இவர் செகண்ட் கும்பிடணும், அதுக்கப்புறம் இந்த சாமி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையில் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க, எல்லா கோயிலுமே. இங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க.
இந்த கற்கள் எல்லாம் பாருங்க, இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அந்த கருங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கல் ஃபுல்லாகவே. இங்கே குட்டி லிங்கம் இருக்குது. இந்த கல்லெல்லாம் பாருங்க, ரொம்ப பழமையான கல். இந்த கோயிலை அப்படியே செதுக்கியிருக்காங்க, அந்த இது மாதிரி வச்சு நல்ல நீட்டாக நிறையா சிற்பங்கள் சின்ன சின்னதாக அழகா. அது ஒரு மாலை மாதிரி தான் இருக்குது, அதையே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் அடித்தனால இப்போ எல்லாமே மறைஞ்சிருச்சு. இது உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் முகலாயர் ஆட்சி காலத்தில் இது இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இடிக்க முடியலை. அதனால் அங்கங்கே லைட்டாக உடஞ்சது. இந்த மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே லைட்டாக உடஞ்சிருக்கு. அவங்க உடச்சிட்டு போனது இது, ஆனால் உடைக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்லுனால உடைக்க முடியாமல் போச்சு. ஆனால் சின்ன சின்ன அந்த ஒரு இயற்கை காற்றடிக்கிறது, அந்த ரொம்ப வருஷனால தேஞ்சிருச்சு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவங்க உடைக்க ட்ரை பண்ணதான். கல்வெட்டு பாருங்கள், இதில் எல்லாமே சோழர்கள் கல்வெட்டு தான் இருக்குது எல்லாமே. நமக்கு தான் ஏற்கனவே தெரியும் சோழர்கள் எதுக்கு கல்வெட்டு வைப்பாங்க, சோழர் கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறது தெரியும். தானம் கொடுத்தவங்க ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க இருக்குது. இது சுற்றியுமே கல்வெட்டு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த அம்மன் சிலையை பாருங்கள், ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த நந்தியுமே பழங்காலத்து நந்தி தாங்க. ஆனால் இதுக்கான மண்டபம் வந்து புதுசாக கட்டின மாதிரி இருக்குது. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போவோம். கோயிலுக்குள்ளே என்னென்ன சாமிலாம் இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இந்த முன் மண்டபம் இருக்கிற செவத்தில் வந்து மகா மண்டபம் வந்து கற்களால் கட்டியிருக்காங்க. இந்த இதை வந்து செங்கல் சிமெண்ட் அந்த சுட்ட சுண்ணாம்பலம் எப்பயும் வழக்கமாக கட்டுறது தான், அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது இதுக்குள்ளே ஏதோ ஒரு சிலை இருக்குது பாருங்க. இந்த சிலைக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க போல. கோயிலுக்குள்ளே வந்தோடனே ரைட் சைடு சவுந்தரநாயகி அம்மனோட சன்னதி இருக்குது.
இந்த சிவனோட நெத்தியில் எள்ளு இருக்கு. எள்ளை வச்சு தான் இந்த ராமர் இந்த சிவனை வழிபட்டதா சொல்றாங்க. சிவனை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளியே வாங்க என்னென்ன இருக்கு பாருங்க. துர்க்கை அம்மன், இங்கே ஒரு பாலமுருகன் இருக்காரு. இதோட 2வது பாலமுருகன் இங்கே கோயிலில். அது போக இங்கே ஒரு விநாயகர். இங்கே ஒரு நந்தி இருக்கார். அவர் மண்ணாச்சு. கல் எல்லாமே ரொம்ப பழங்காலத்து கோயில். 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு. இந்த கல்லில் விநாயகர் செதுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது ஒரு கருங்கல். இந்த கல்லில் விநாயகர் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உண்மையாக. சிற்பிக்கு சளைச்சவங்களே கிடையாது தமிழர்கள். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதெல்லாம் வந்து பூக்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சிலையை ஒரு கல்லில் பதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க சிற்பி. இதெல்லாம் ரொம்ப கல்லை உடைச்சி சிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு முழு கல்லில் வச்சு செதுக்கியிருக்காங்க, உடைச்சி எடுத்திருக்காங்க எல்லாத்தையும். இந்த ஒரு கூண்டுக்குள்ளே நடராஜர் சிலை இருக்குது பாருங்கள். நடனம் ஆடுற மாதிரி கோலத்தில் சிவன். பக்கத்திலே தட்சிணாமூர்த்தி இருக்கார். சாரி, உற்சவமூர்த்தி. பக்கத்தில் உற்சவமூர்த்தி இருக்கார். நல்லா இருக்குங்க சிலை பார்க்கும்போது. ஆனால் உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க, எதனாலும் தெரில. இந்த கதவுமே ரொம்ப பழமையான இந்த தாப்பாலம் பாருங்க. அந்த தாப்பாவை ரொம்ப பழமை. இதுவுமே பழமையான கதவு தான். கதவு கூட அப்படின்னு மாற்றலை. இங்கே காலபைரவர், சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே பாருங்க எப்படி 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 செதுக்கியிருக்கா அப்படின்னு கல்லில். சிற்பத்துக்கு சளைச்சவங்களே கிடையாது. இங்கே ஒரு கணபதி இருக்காரு. 3வது கணபதி நாகநாதர். இங்கே பாருங்க, படத்தெல்லாம் பார்த்துப்போம், நிறைய ஊரில் இருக்குது. காவல் தெய்வத்துக்காக தர்மமுனீஸ்வரர் அருவாயு. இங்கே பாருங்க, பழங்காலத்து ஒரு ஆயுதமா இல்லை அவரோட இதான்னு தெரில. இங்கே ஒரு சாமி இருக்குது. என்ன சாமின்னு தெரில. பழமையான சாமி தான். இந்த சிலையை பாருங்க, ரொம்ப பழமையான சிலை. அது எல்லாமே சிதைவடைஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. அதனால் பெயிண்ட் அடித்து சுத்தமாக மூடிட்டாங்க. நம்ம எல்லா கோயில்லையுமே போனால் ஒரு இப்படி நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை இது அதே வடிவமைப்பு தான் இருக்கும். தெரியும், இந்த கை கும்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாமே வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதனால் மங்கி போச்சு போல். இதுவும் அதே தான். இன்னும் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க. சரி வாங்க, நம்ம பின்னாடி வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் நாகர் சன்னதி. இதுதான் இந்த மரம் தான் இந்த கோயிலோட தலை விருட்சமாக இருக்குது. வில்வ மரம். இதுதான் தலை விருட்சம் அந்த கோயிலுக்கு. இது வந்து பாருங்க, இது வந்து காம்பவுண்ட் சவரில் ஃபுல்லாகவே இருக்குது. கோயிலை சுற்றியுமே இருக்குது.
இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விளக்கு வச்சு பாருங்களேன், நைட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செவர் முன்னாடி. இப்போ யாருமே பராமரிக்காதனால எதுவுமே பண்ணுறதில்ல, மெயின்டெனன்ஸே இல்லையில இந்த கோயிலில், அதனால் எதுவுமே பண்ணலை. மெயின்டெனன்ஸில் இருக்கும் போது இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். சுற்றி விளக்கு வச்சுருந்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், லைட் அப்படியே பக்காவாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இது எதுவுமே இல்லை. இப்படியே பாருங்கள், எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது, செவர் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே கல்வெட்டு தான். இது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் கீழே இந்த கோயிலில் ஃபுல்லாகவே நிறைய கல்வெட்டு இருக்குது. மற்ற கோயிலாம் நம்ம கல்வெட்டு பார்ப்போம், அங்கங்கே இருக்கும். இந்த கோயிலை சுற்றியுமே கல்வெட்டு தான் இருக்குது. இந்த கல்வெட்டு எல்லாமே சோழர்கள் காலத்து கல்வெட்டாக இருக்குது. இது 19ஆம் நூற்றாண்டு கோயில். இங்கே ஒரு சாமி இருக்கு பாருங்க, தட்சணா காளி. இங்கே 2 சிலை இருக்குது, பழங்காலத்து சிலை. இது ரெண்டுமே பார்த்தாலே தெரியுது. தட்சிணாமூர்த்தி. இதுக்கு சைடில் ஒரு பிள்ளையார் இருக்கு பாருங்க. இங்க ஒரு சைடில் ஒரு பிள்ளையார் இருக்கு. இப்போ நம்ம கோயிலோட பின்புறத்தில் இருக்கோம். பின்புறத்துலையும் பாருங்க ஒரு சிலை, ஒரு சாமி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாகவே சிலைகளை வந்து ரொம்பவே அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இடத்துல இருக்கட்டும், நீங்கள் வந்தால் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. வந்து இந்த சிலையோட அமைப்பை பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கோயில் அமைதியாகவும் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த கோயில். ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. இது பாண்டியர் காலத்து கோயில் தான். ஆனால் சோழர்களோட கல்வெட்டு தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் நவகிரகத்துக்கு போயிருப்பீங்க. அந்த நவகிரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, நவகிரகத்துக்கு மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நவகிரகத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா தான் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் தேவிப்பட்டினம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்.